இது மலை பலாக்கன்று. சின்னாண்டைய தோட்டத்திலே இருக்குது. சின்னாண்டைய யாருன்னா, போன முறை வந்தப்போ மலை நெல்லிக்காய் கன்று நேச்சுரலாக தோண்டி எடுத்து கொடுத்தாரு. அதுலேருந்து நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அப்போ அவர்கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்தோம். இதுதான் அவரோட அந்த பலாமரம். கிட்டத்தட்ட ரொம்ப பயமான மரம் தான். பாருங்கள், அவர் இடத்த சுற்றி எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வெள்ளிமலைக்கு பக்கத்தில் இருக்க கிராமம். அவரோட சொந்த இடத்துல இந்த மரம் இருக்குது. கிட்டத்தட்ட 3 தலைமுறை 4 தலைமுறையாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ மலைப்பலாவோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். மலைப்பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் உடலுக்கு அதிக ஆற்றலை தந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இதில் வைட்டமின்கள், நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் இது மலச்சிக்கலை தீர்த்து தோல் பொலிவு மற்றும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மலைப்பலாப்பழத்தின் முக்கிய நன்மைகள்: 1. நோய் எதிர்ப்பு சக்தி. வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் இது தொற்றுநோய்களை எதிர்த்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. 2. செரிமானம் மற்றும் மலச்சிக்கல். அதிக நார்ச்சத்து ஃபைபர் கொண்டிருப்பதால் செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குகிறது. 3. இதய ஆரோக்கியம். பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. 4. ஆற்றல் எனர்ஜி. உடனடி ஆற்றலை அளித்து உடல் சோர்வை நீக்குகிறது. 5. தோல் மற்றும் முடி ஆரோக்கியம். பொட்டாசியம், வைட்டமின் அ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோல் பொலிவுக்கும் முடி வளர்ச்சியை அதிகரிக்கவும் உதவுகிறது. 6. இரத்த சர்க்கரை மேலாண்மை. குறைந்த கிளைசெமி குறியீட்டு லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் கொண்டிருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் மிதமாக உண்ண ஏற்றது. மற்றும் 7. இரத்த சோகை தடுப்பு. இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் இரத்த சோகையை தடுக்கும். பாருங்க, இப்போ இந்த மரத்துக்கடியில் எவ்வளோ பலாக்கன்று காமிக்கிறான்னு பாருங்கள். தானாக முளைஞ்சிருக்கு, விதை போடாமல். இதெல்லாம் பலாக்கன்று தான். இப்போ பாருங்கள், பலாக்கன்று நிறைய பலாக்கன்று இருக்குது. இது மிளகு கொடி. மிளகு கொடி தான் அதுவும். ஐயா நமக்காக கன்று எடுத்துகிட்ருக்காரு, அதாவது எனக்காக. கண்ணெல்லாம் என் தங்கச்சி வீட்டுக்கும் அப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். உண்மையிலே இவர் பேர் சின்னாண்டி, சின்னாண்டி ஐயான்னு சொல்லுவான். உண்மையே ரொம்ப நல்ல மனுஷன். இப்போ பாருங்கள், அந்த பலாக்கொட்டை விதை எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த கண்ணுலேயே. எல்லாம் மரத்துக்கு அடியில் தானாக முளைஞ்சிருக்கு. பொதுவாக நம்ம வீட்டுக்கு தேவையான செடியிலேருந்து மரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, நாட்டு ரகங்களாக எங்கெங்கே கிடைக்குதோ அங்கேயே நாமளே தேடி போயிட்டு அலைச்சல்லாம் பார்க்காம எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வளர்த்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹைப்ரிட் இல்லாத இல்லை பாய்சன் இல்லாத ஃபுட்டை கொடுக்கணும். நான்லாம் இப்போ என்னென்ன தேவையோ அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவ்வளோ தூரம் போயிட்டு, அது செடியாக இருக்கட்டும் இல்லை மரக்கன்னாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ரொம்ப தூரமாக இருந்தாலும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு இப்போ தங்கச்சி வீட்டுக்கு, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன். அப்படி வாங்குறவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வளர்த்து விதையாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுங்க. கொடுத்து கட்டப்பாக்கில் முன்னாடியே எடுத்து எல்லாேருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கொடுக்குறவங்க வரைக்கும். சரியா? அப்படியே சொல்லுங்கள். இந்த பலாமரம், இந்த பலாப்பழம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்? இந்த பலாமரம் டேஸ்ட்டாக இருக்கும். இது நாட்டுக்கட்டை, நாட்டு மரம். கட்டை நல்லா இருக்கும், சொலை நல்லா இருக்கும். இது ஒன்றும் கவலை இல்லாத இது வச்சு வளர்க்கணும். எவ்வளோ பெருசாக இருக்கும் அது? சொலை பெருசாக இருக்கும். சொலை பெருசாக இருக்கும். இப்போ எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழமும் பார்த்தோன்னா இவ்வளோ பெருசும் இருக்கும்.
அதே மாதிரி வரும். இது நீட்டாக வரும். ம் நீட்டாக வரும். அப்படியே நீட்டானா நீட்டாக பலாக்காய்க்கு ஆனால் பழத்தோட சைஸ் சின்னதாக இருக்கும். மொத்தமாக சைஸ் சின்னதாக இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்குறீங்களா? எங்கள் ஊர்லாம் அவ்வளோ பெருசு இருக்கும். இது சின்னதாக, இது சைஸாக இருக்குமா? காயெல்லாம் பாரு, இந்த சைஸ் வரும். இந்த சைஸு ஆ இது நீளம் வரும். ம் இந்த பழம் வரும். ஓகே ஓகே. டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்டெல்லாம் அப்படியே சக்கரை மாரியே இருக்கும். அந்த பை மாரியே இருக்கும் சொல்லலாம். ஆ அந்த பை எப்படி மஞ்சள் கலர் இருக்குதா ம் ம் அதே மாரியே இருக்கும். ம் நம்மளோட நாட்டு ரகம் எப்போ வச்ச மரம் அதெல்லாம்? இதெல்லாம் என் பாட்டன் பாட்டி காலத்துலேருந்து வச்சது. எப்போ? என் பாட்டன் பாட்டி காலத்துலேருந்து வச்ச மரம். இப்போ இல்லை வைக்கல நாங்கள். ஆ எல்லாம் 3 தலைச்சி 4 தலைச்சி ஆச்சு. 3 தலைமுறை 4 தலைமுறை ஆகுது. ஆமாம் அப்படியே இந்த மரம் இருக்குது, அதான் பார்த்தாலே தெரியுது. ஆமாம். எல்லாம் தானாக முடிஞ்சிருக்கு. ம் சரிங்க, சரி, கண்ணுங்கெல்லாம் கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி. சரி வாங்க நம்ம சாப்பிட போமா? ம் அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு வந்து நம்மளோட பேபி ஃபார்மர் என் தங்கச்சி பொண்ணு பாப்பா கையில் அந்த பலாக்கண்ணை வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா நல்லா பொறுப்பாக இப்போவே கண் இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பலாக்கண்ணை வச்சவொன்னே எடுத்த வீடியோ தான் இது வந்து நாட்டு மலை நெல்லிக்காய் கண்ணை கொடுத்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரசாயன போடாத நாட்டு ரகங்களை உற்பத்தி பண்ணி கொடுங்க. ஒரு கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, இயற்கை விவசாயத்தை காப்போம், நமது நாட்டு ரகங்களை மீட்டெடுப்போம்.